குறிப்பாக 2ஆம் தலைமுறை குழந்தைகள் இங்கு இருப்பவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் தலைமுறை நீங்கள் சாதாரண ஒரு குடிகள் கிடையாது, மூத்த குடி. எனக்கு முன்பு பேசிய ஐயா சொன்னாங்க, ஒரு மூத்த குடி. யாராவது நம்முடைய தமிழினத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள், நம்முடைய மொழி மூத்த மொழி மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கு சென்றிருக்கின்றோம். எங்கேயும் கூட யாரையும் துன்புறுத்தாமல் நம்முடைய அரசர்கள் இந்த இடத்தை வென்றெடுத்திருக்கின்றார்கள். உலகத்தினுடைய பல இடத்திற்கு தமிழர்கள் வந்தாலும் கூட, இன்னைக்கு அமெரிக்காவில் கூட அதிக பெர் கேபிட்டா இன்கம்ல இருக்கக்கூடிய சமுதாயத்துல அதுல 2வது இந்தியர்கள் இருந்தாலும் அதிலும் முதல்ல நம்முடைய தமிழர்கள் இருக்கின்றார்கள். எங்கே சென்றாலும் கூட அறத்தின்படி வாழ்பவர்கள், அறம் தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருப்பவர்கள், யாரையும் எங்கேயும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நினைக்காத ஒரு இனம் நம்முடைய தமிழினம். அதனாலதான் மேடையில் அந்த வார்த்தையை பார்த்து, தாயகம் கடந்து தமிழ் மொழி வளர்ப்போம் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரை அறமும் தமிழ் மக்களும் எங்கே இருக்கின்றார்களோ என்னை பொறுத்தவரை அதுதான் தாயகம். அது 1000 மைலை தாண்டி இருக்கலாம், அது நம்முடைய தமிழ்நாடா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் யூகேவாக இருக்கலாம். அறமும் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் எங்கு வாழுகின்றார்களோ அது வீடாக இருந்தாலும் அது தாயகம், தெருவாக இருந்தாலும் அது தாயகம், பெரிய ஒரு எல்லையாக இருந்தாலும் அது தாயகம். ஆனால் எங்கே இருந்தாலும் கூட ஒரு பெரிய உயர் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய தமிழ் இனத்தை, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை, மொழியை இன்னும் உயர்த்தி பிடித்து பேணி காத்து மிக சிறப்பாக மிக செம்மையாக நீங்கள் நடந்து வாழ்ந்து வர வேண்டும் என்று